ஹலோ நம்ம கவின் அண்ட் பிரீத்தி நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு மூவி கிஸ். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாரும் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டு இருப்போம், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க டைம் மிஸ் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் டைட்டில் பார்த்துக்கப்புறம் சரி இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரொமான்டிக் மூவியாக இருக்கும், 18+ மூவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்தேன். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த கிஸ்ஸுங்கிற டைட்டில் எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தா தான் புரியும். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு சம்மந்தமே இருக்காது, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ட்ரெய்லரில் படத்தோட கதையை ரிவீல் பண்ணாமல் சூப்பராகவே மேனேஜ் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா புது விதமாக நல்லா இருந்துச்சு. சரி இந்த படத்தோட கதை என்ன? இந்த படத்தோட கதை என்ன? நம்ம ஹீரோக்கு லவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. வெளியே எங்க கப்பல்ஸ் பார்த்தாலும் பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல புக்கு கீழே கடந்து எடுத்து கொடுக்குறாரு. இது உங்க புக்கான்னு கேட்கும்போது அந்த புக் நம்ம கவின் இந்த புக்கை வாங்கும்போது அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அது என்ன சூப்பர் பவர் பார்த்தீங்கன்னா கப்பல்ஸ் யாராவது லிப் லாக் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம கவினுக்கு பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த மாதிரி இமேஜினரி விஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கவினுக்கு வருது. இந்த இமேஜினரி விஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, இது எதுக்காக வருது, இந்த புக்குக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படி லவ் பண்ணுறாங்க, அவங்களோட கதை எப்படி போயிட்டு இருக்குது, இது மற்றவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இமேஜினரியாக வரும்போது இதையெல்லாம் அவர் எப்படி கடந்து போறாரு, அதையெல்லாம் அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, எப்படி டேக்கிள் பண்ணுறாரு, கடைசியாக இந்த சூப்பர் பவரை வச்சு அவர் என்ன பண்ணாரு, இந்த படத்தை எந்த மாதிரி முடிச்சாரு, இவங்களோட லவ் என்ன மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமாக நல்லா இருந்துச்சுங்க. இந்த சூப்பர் பவர் எப்படி வந்துச்சு, இந்த புக்குக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷனாக காட்டியிருக்காங்க. ஒரு சின்ன போர்ஷன் வருது. நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அது பார்க்குறக்கே புது விதமாக நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க சொல்லணும். இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவினோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா புது விதமாக நல்லாவே இருந்துச்சு. பிரீத்தி இவங்களோட பிரசன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் குட்டாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் விடிவி கணேஷ் அவரோட ரோலும் பார்த்தீங்கன்னா பக்காவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு படம் முடியும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு போர்ஷன் வருது, அதுதான் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். அதுதான் இந்த படத்தோட முக்கியமான கதையை சொல்லணும். நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த படமே புரியும். அதனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிருங்க. நீங்கள் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு கதை சுத்தமாக புரியாது, என்னடாங்கிற மாதிரி ரொம்ப சப்பையாக முடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே சூப்பராகவே ஃபீல் குட்டாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சூப்பர் பவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எங்கேஜிங்காக நல்ல ஒரு ஃபீல் குட்டாக நல்ல வைபாக சூப்பராக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 2K கிட்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. 90s கிட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் கொஞ்சம் ரொம்ப போரிங்காக என்னடா இதுங்கிற மாதிரி தான் ரொம்ப ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எப்படி 2K கிட்ஸ் மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா படம் நல்லாவே பிடிக்கும். அண்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு டைரக்ஷனில் புதுவிதமாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல ஒரு ஃபீல் குட்டாக நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. டெஃபினட்டாக நீங்கள் போய் தேட்டர்ஸில் பார்க்கலாம் தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 18+ மூவி நீங்கள் யாருமே போய் பார்க்கக்கூடாது, சின்ன குழந்தைங்களாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் தேட்டர்ஸில் பார்க்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான நல்ல ஒரு என்டர்டைனிங் தான் சொல்லணும். கவினோட இதுக்கு முன்னாடி வந்த ஸ்டார் மூவி ஆகட்டும், டாடா மூவியில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் அகைன் இந்த கிஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆக்டர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரான எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் வர சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவங்க வர சீன்ஸும் அவங்க லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவங்க இன்னும் நிறைய மூவிஸ் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு சூப்பராக தரமாக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு ஒரு பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிங்காச்சுன்னு சொல்லணும். ஒரு சூப்பர் ஃபீல் குட்டாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுன்னு சூப்பராகவே போச்சுன்னு தான் சொல்லணும். நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கடைசியாக நம்ம ஹீரோக்கு என்னதாச்சு, இது எப்படி எந்த விதத்தில் முடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமாக நல்லாவே காட்டியிருந்தாங்க. அதை பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் வந்தால் சூப்பராகவே நல்லா இருக்கும் பார்க்கறக்கு. எனக்கு பர்சனலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட்டாக நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு தான் சொல்லணும். ஹீரோ ஹீரோனோட கெமிஸ்ட்ரி அந்த கதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்க்கறக்கு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த மூவி பிடிக்கும். நீங்கள் யாராவது ஃப்ரீ இருந்தால் தேட்டர்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் யாராவது இதில் போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா புரியும். நீங்கள் யாராவது லேட்டாக போகிற மாதிரி இருந்தால் இந்த படத்துக்கு போகாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை.